ஹலோ கைஸ், எல்லாருமே கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க ரிவ்யூ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மாஸ்டர் டிஎஸ். இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ சைனாவில் இருக்க நம்ம ஹான், அதாவது நம்ம ஜாக்கி சான் கிட்ட குங்ஃபூ ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு. நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு பையன் சண்டை போடுறது பிடிக்காதனால அவனை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி. அப்புறம் நம்ம ஹீரோ நியூயார்க்கில் என்ன பண்ணுறாரு, அதாவது கராத்தே கிட் போன படத்தோட அதே ஸ்டோரியை எடுத்துகிட்டு வந்து இந்த படத்துலேயும் சேர்த்து விட்ருக்காங்க. அந்த படத்தில் ஹீரோ வந்து நியூயார்க்கில் இருந்து சைனாவுக்கு வருவார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து நியூயார்க்கு போகிறாரு ஹீரோ. அவ்வளோதான் ஸ்டோரிக்கான டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த ஸ்டோரியை போரே அடிக்காமல் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. இந்த படத்தோட மொத்தம் ரன் டைமே 1.5 மணி நேரம் தான். அதுக்குள்ளேயே ஒரு சாலிடான ஸ்டோரியை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட மியூசிக்கை பற்றி பார்த்தோம்னா, போன படத்து அளவுக்கு இந்த படத்தில் மியூசிக் இல்லை. இது ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் ஜாக்கி சான் தாங்க. இந்த சினிமாவில் நடிக்கிறது நீ அண்ணே ஒரே ஒரு தடவை கையை விட்டு அடிச்சு காட்டினேன் கையா. அவருக்கு 71 வயசு மாதிரியா இருக்கு இந்த படத்துல பார்க்கும்போது. அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல சும்மா பின்னி எடுத்துட்டாருங்க. அவருக்கு கம்மியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த மனுஷனோட ஆக்டிங்கை பத்தி நம்ம பெருசா பேச தேவையில்ல, ஏன்னா அவரோட ஆக்டிங் எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. 80s கராத்தே கிட் மூவி வந்ததுல அதோட கிராஸ் ஓவரா இந்த மூவியை பண்ணியிருக்காங்க. அந்த மூவில இருந்த கராத்தே கிட்டு தான் இந்த படத்துல நம்ம ஹீரோக்கு மாஸ்டரா இருப்பாரு. ஒன்னு ஜாக்கி சான், அப்புறம் ரெல்ஃப் மாச்சியோ. படத்துல இவங்க 2 பேரும் சண்டை போற சீன் ரொம்ப காமெடியா நம்மள தியேட்டர்ல சிரிக்க வச்சுச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாக்கி சான் நடந்து போகிறப்பெல்லாம் காமெடி பண்ணிட்டு போகிறாரு. அதெல்லாம் ரொம்ப காமெடியாக ஃபன்னாகவே இருந்தது. இந்த படத்தோட ஸ்டோரி சைடு வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதை, செகண்ட் ஹாஃபில் ஒரு கதை கொடுத்த மாதிரி தான் இருந்தது. நம்ம ஜாக்கி சானே பாதி படத்துக்கு மேலே தான் வராரு. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ் எப்பா சும்மா சம்பவம் பண்ணிட்டாங்க இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸை. அது மட்டும் இல்லாமல் நம்ம படத்தோட ஹீரோ அவரோட ஆக்ஷன் ஸ்கில்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த படத்தில். அப்புறம் லவ் பர்சன்ஸ்லாம் இந்த படத்தில் நல்லாவே காட்டியிருந்தாங்க, நல்லாவே இருந்தது. இந்த படத்தில் எமோஷனல் டச்சு இருந்தாலும் பெருசாக எதுவும் தோணலை நமக்கு. அதுக்கு என்ன காரணம்னா ரன் டைம் தாங்க. அதாவது ரன் டைம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து இருந்துருக்கலாம். ஒரு 2 மணி நேரம் படமாக இருந்திருந்தால் இந்த படத்தில் எமோஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் ட்ரைனிங் பண்ணுற சீக்வன்ஸ் டக்குன்னு போயிடுது. அதாவது ஒரு 15 மினிட்ஸ் தான் ட்ரைனிங் பண்ணுற சீக்வன்ஸே வருது. அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச்சுக்கு போயிடுறாரு. படம் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்குன்னா அதுக்கு ரன் டைமும் ஒரு காரணமாக அமையலாம். விஎஃப்எக்ஸ் இந்த படத்தில் அவ்வளோக்கும் யூஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே விஎஃப்எக்ஸ் அவ்வளோக்கும் பார்க்க முடியல. நல்லாவே முடிஞ்ச அளவுக்கு நிறைய லைவ் லொகேஷன் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜாக்கி சானுக்காகவே இந்த படத்தை எத்தனை தடவை வேணா நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு அளவுக்கு இல்லைனாலும் இந்த படம் நல்லாவே இருக்கு. ஒரு ஆக்ஷன், ஒரு லவ், ஒரு காமெடி ஜானர்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. முக்கியமா ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் தரேன். உங்க ரேட்டிங் என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ்டர் டிஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.